மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இதுல உங்க பேர் எழுதுங்க. சரிங்கம்மா. சார், வட்டி பணம் சார். சார், இந்தாங்க சார் உங்க வட்டி பணம். சார் சார் இந்தாங்க சார் உங்க வட்டி பணம். என்ன அடிச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு சார். அதுக்கு என்ன பண்றதுக்குன்னு நான் காரமடக்காரன் இல்ல, அதான் கொஞ்சம் கரடு முரடா சல்ல பண்ணி போட்டேன். உன்னை மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவன டப்புன்னு அடிச்சா கொஞ்சம் வேசனமா தானே இருக்கு. அட, வட்டி பணம் ஒரே நாள் தான் தள்ளி போயிருக்குது. பணம் கொள்ளையா போயிட போகுது. நான் பொறவு வாங்கிக்கிறேன் வெய்ய. சார், நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், நீங்க இதை வாங்கிக்கங்க சார். அது சரி ரமேஷ் கண்ணு, நீ இப்போ எனக்கு அங்காளி வங்காளி மாதிரி இந்த வட்டிய நீ ஏன் வச்சுக்க. எனக்கு இந்த குட்டிய செட் பண்ணி தர்றியா? எப்படி நம்ம டீலிங்? சார், என்ன சார் பேசுறீங்க? அட, படபடப்பாகாத. அந்த அம்மனியும் நீயும் ஒரே ஆபீஸ் தானே? சார், நான் இந்த பில்டிங்கோட சூப்பர்வைசரு. என்னோட ஓனர் இருக்காரு, அவருடைய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப டீசென்டான லேடி சார். ஐயோ ரமேஷ், உங்க மேடம் டீசென்ட் இல்லைன்னு யார் சொன்னா? உங்க மேடம் தலையை சிலிப்பிட்டு கண்ணை குலுக்கிட்டு இருக்கிற அழகுலயே தெரியுது. நான் என் மனசையே விட்டுட்டேன்னா பாத்துக்குவேன். நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. உன்னை பாக்குறதுக்கு என் கூட ஒட்டுக்கா பிறந்த தம்பி மாதிரியே தெரியுது. ரமேஷ், ஒரு பெரிய ஆள் மனசுல இடம் பிடிக்கணும்னா இப்படி சின்ன சின்ன வேலையை செஞ்சுதான் ஆகணும். சார், ரொம்ப தப்பா இருக்கு சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இந்தாங்க உங்க வட்டி பணத்தை முதல்ல வாங்கிக்கங்க. அதை விடு கண்ணு, எதுக்கு நீ இவ்வளவு தயங்குற? அம்மணி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அம்மணிதான். நான் வேணா நாசுக்க சொல்றேன், நீ அவளை வர சொல்லு. அடப்போ, வர சொல்லு. ஏய், போன்றல. இந்த மேடம், அவர் உங்களை வர சொல்றாரு. அம்மணியே, என்னை ஞாபகம் இல்லையா அம்மணி? என்ன அம்மணி அப்படி பார்த்துட்டு இருக்கிற? இப்படி பார்த்து பார்த்து என்ன கொல்லாத கண்ணு. சார், உங்களுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு சார். ஐயா அம்மணி, காசு யாருக்கு வேணும்? அழகி கிட்ட போய் அசிங்கமா பணம் எல்லாம் கேப்பனா அம்மணி? இங்க வாரம்னி, எனக்கு சுத்தி வளைச்சல பேச தெரியாது. உன்னை தூரம் இருந்து பாக்குறப்பவே சூறாவளி அடிக்குது மனசுக்குள்ள. நான் நேரடியாவே கேட்கறேன், என்னை கடிக்கிறியாம்னி? பாருங்க, மரியாதையா பேசுங்க. அட என்னம்னி, அப்படி என்ன நான் மரியாதை எல்லாம் கேட்டு போட்டேன்? என்ன கட்டிக்கிறியான்னு தானே கேட்டேன். நான் என்னவோ உன்னை வச்சுக்கிறியான்னு கேட்ட மாதிரி கோவப்படுறேன். இங்க பாருமணி, நான் போற ஊர்ல எல்லாம் எனக்கு பொண்டாட்டி இருக்காளுங்க. அவங்க எல்லாரையுமே நான் மகாராணி மாதிரி வச்சிருக்கிறேன். அன்னைக்கு உன்னை நேர்ல பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே தோணல கண்ணே. ஆனா இப்ப என் கண்ணு முழுக்க நீதான் இருக்க கண்ணு.
இவ்வளவு நாள அம்மணி அம்மணின்னு கூப்பிட்டுட்டு இப்ப கண்ணு கண்ணுன்னு கூப்பிடும் போது ரொம்ப ஆசையா இருக்குது கண்ணு. என்ன சொல்ற? ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீ வட்டியும் கொடுக்க வேண்டாம், அசலையும் கொடுக்க வேண்டாம். ஆசையா கட்டிக்கிறேன்னு ஒத்த வார்த்தை மட்டும் சொல்ல மணி. இந்த கண்ணத்திலயும் ஒரு தாட்டி அடிய. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அசிங்கமாயிடும். யார்கிட்ட? போலீஸ்காரன் பொண்டாட்டி கிட்ட உன் வேலையை காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. விடு விடு. என்னடி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கற? மனசுல என்ன கண்ணகின்னு நினைப்பா? விடுன்னு சொல்றல. சொன்னா கேளுங்க சார். நான் யாருன்னு தெரியும்ல? எவனாவது கிட்ட வந்தீங்க உடம்புல உசுர் இருக்காது. விடுடா பொறுக்கி. விடு 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 சொல்றல. விடு. யாரு சேலையடா புடிச்சு விழிக்கிற? விக்ரம், அவனை கைய துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். சுண்ணாம்பாயிருவேன். மாவானே, என்ன சொன்ன? உயிரோட விட மாட்டியா? செத்துருவா மாவனே. இங்க இருந்து பணத்தை தூக்கிட்டு போறது கூட ஆளு எவனும் இருக்க மாட்டான். மொட்டை வேணும்டா, வேணும், எனக்கு வேணும்டா. பொம்பளைய கேவலமா பேசுற பொறுக்கியோடைய கைகால். புடவையை இழுத்து வீரத்தை காட்டுற பொறுக்கியோடைய உயிர் வேணும்.
இந்த கைதானடா என் பொண்டாட்டியோடைய சேலை இழுத்துது. விக்ரம் சுபாஷ் இவனை ஜீப்ல ஏத்து. ஓவரா பேசினானா ஜீப்பை இவன் மேல ஏத்து. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறேன். டேய் போலீஸே, யாரு மேல கை வச்சிருக்கிறேன்னு தெரியுமா? நீ எவனா வேணாலும் இருந்துக்கா, ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை கேஸையும் ஓ மேல போட்டு ஜெயில விட்டு வெளியவே வர முடியாதபடி ஆக்கறம் பார். பேர பாரு, தங்கம் தேவராஜ், தகரம் தேவராஜன். என்ன இன்ஸ்பெக்டர், உன்ற பொண்டாட்டியோட முந்தானை புடிச்சு இழுத்ததுக்கு இப்படி வீர வசனம் பேசுற? உன்ற பொண்டாட்டிக்கு எனக்கு போயிட்டு இருக்கிற டீல் உனக்கு தெரியுமா? தெரியாதல்ல. அம்மனிக்கு எனக்கு 1008 கணக்கு போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் உங்ககிட்ட விளாவாரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ற வீட்டுக்கு வந்த கதை, என்ற கையால வாங்கின கதையெல்லாம் சொல்லட்டுமா? சொல்றேன் இன்ஸ்பெக்டர். என் பொண்டாட்டிய பத்தி பேசுறியா நீ? என் பொண்டாட்டிய பத்தி பேசுறியா நீ? என் பொண்டாட்டிய பத்தி பேசுறியா நீ? ஏய் புழு, இன்னொரு வார்த்தை பேசினா என்கவுண்டர்ல போட்டு தள்ளுருவேன். இங்கேயே கூட்டு வாங்க. விக்ரம் 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 வாயமூடு. நான் சொல்றேன். விக்ரம் 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 நில்லுங்க. விக்ரம் விக்ரம் ஐயோ விக்ரம், நான் சொல்றது கேளுங்க. விக்ரம் 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 வாயமூடு. விக்ரம் விக்ரம் ப்ளீஸ். Damn it. விக்ரம் என்ன நடக்குது இங்க? விக்ரம் 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 நான் சொல்றது கேளுங்க. அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல 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 நான் கந்து என்ன சொல்ல வட்டியை வரேன்னா, குடித்து பொழைக்கிற கேடு கெட்ட ஜன்மாவன். அவன் மேல ரேப், மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர், நார்கோட்டிக்ஸ் 100 கேஸ் இருக்கு. அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? ச்சே! அவன் போகும்போது என்ன பார்த்து எனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் டீலிங்ஸ் இருக்குன்னு இல்ல, இல்ல, சொல்றான். இல்ல, ச்சே! இல்ல, இல்ல, உனக்கு எப்படி அவனை தெரியும்? விக்ரம் நான் சொல்றது நான் கேளுங்க. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா என்ன பண்ணி இருப்பான் தெரியுமா? அவன் என்ன பண்ணி இருப்பான் தெரியுமா? உனக்கு அவனோட என்ன சகவாசம் சொல்லு. விக்ரம் என் நான் பேரைய சொல்றது- சொல்ல. என் புருஷன் தலையில தூக்கி வச்சு ஆடுவல்ல. இப்ப உன் புருஷனுக்கு தெரியாம என்ன நடக்குதுங்க? ஐயோ விக்ரம், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லாம தான் எனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் குடிக்கல் வாங்கல் இருக்குன்னு சொல்றான் அவன். அது இல்ல, இல்ல, ரோட்டி இல்ல, பாக்குற, இட்லி விக்கிற, இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பேன் நான். ஒரு வார்த்தை சொல்லி இருப்பேன். விக்ரம் புருஷன் ஒரு இழிச்ச வாயன் இருக்கானே, நாம என்ன சொன்னாலும் அவன் கேட்பாங்கிற திமிரு. விக்ரம், விக்ரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. விக்ரம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன பொறுமையா இருக்க சொல்லாத, கொலை பண்ணிருவேன். விக்ரம் நீதான் எனக்கு உயிர், நீதான் எனக்கு எல்லாம், அப்படி இப்படின்னு டயலாக் விடுவ. இப்ப எனக்கு தெரியாம இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லு. என்ன பொறுமையா இருக்க சொல்லாத, உன்னை அறைய வேணான்னு அடக்கிட்டு இருக்கேன் கோவத்தை. ஐயோ விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம் நான் சொல்றது கேளுங்க. விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் விக்ரம் நான் சொல்றது கேளுங்க. விக்ரம் விக்ரம் அப்பாவோட ஆபரேஷனுக்காக 20 லட்சம் ரூபாய் பணம் அரவணைப்பு ட்ரஸ்ட்ல இருந்து கொடுக்கல. நான் தான் இவங்க கிட்ட இருந்து வட்டிக்கு வாங்கினேன். விக்ரம் என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பணத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னு நான் தான் அவசரப்பட்டு இவங்கிட்ட வாங்கிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல விக்ரம். நீங்க வேற வீட்ல எப்படி பணம் அது இதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. பத்தாததுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வாங்கினேன். ப்ளீஸ் விக்ரம். இவ்வளவு சீரியஸான விஷயம் என்கிட்ட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா நீ?
ஐயோ, தப்புதான் தப்புதான் விக்ரம், தப்பு பண்ணிட்டேன். வட்டிக்கு பணம் வாங்கி அன்னைக்கு கூட கண்ணாயிரத்தை புடிச்சதுக்காக உங்க நேர்மையை பாராட்டி அவார்டு ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதையும் தாலி பெருக்க ஃபங்க்ஷனுக்காக தானே செலவு பண்ண போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க தலையில நிறைய பொறுப்பு விழ ஆரம்பிச்சிருச்சு விக்ரம். அதை என்னால பார்க்க முடியல, எனக்கு வேற வழியும் தெரியல. எங்க அப்பாவை வேற காப்பாத்தணும். அதுக்குதான் விக்ரம் நான் அவசரப்பட்டு வட்டிக்கு வாங்கினேன். சாரி விக்ரம், சாரி. சாரி சாரி, குப்பையில போடு சாரி. விக்ரம் விக்ரம், கையட. விக்ரம் விக்ரம் விக்ரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் தெரியாம தானே பண்ணேன். விக்ரம் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். விக்ரம் 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 விக்ரம். ஓஹோ, உங்க அப்ப சாக கிடக்குறானா? இதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டு வீட்டையே 2ஆக்கி கூத்து கட்டினியா? அந்த கிழமை வாத்திக்காகத்தான் இப்படி கூவி கூவி என் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற வேலையை பாத்தியா? உன் அப்பனுக்கு தண்டம் கட்ட என் புள்ளதான் கிடைச்சானா? அவனும் நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு அங்கங்க பணத்தை புரட்டி பாடுபட்டு இருக்கானா? ஏப்ப விட்டு எப்படி பணம் நகை எல்லாம் இதுக்கு தானா? பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதை விட செத்து காரியம் பண்ணி தொலைலாம்ல. பொண்ணுங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு வேற ஆசை. யார் காசுல யார் கொண்டாட்டமா இருக்கிறது? என்ன பார்த்தா இழிச்ச வாயினா தெரியுதா? 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நல்லபடியா தாலி காத்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வந்து அப்பா முன்னாடி நின்னு ஒரே மேடையில தாலி பெருக்கு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். இது சத்தியம். அதான பார்த்தேன். என்னடா அம்மி வச்சு அடிச்சாலும் அசராதவ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாலே என்னவா இருக்கும்னு யோசிச்சேன். அப்பம் பாசம் தான் காரணமா? இதுக்கு என் பிள்ளைய வேற பலிகடை ஆக்கி வச்சிருக்கா. அவன் ஒரு காதலுக்கு இருக்க, இவ போடுற தாளத்துக்கெல்லாம் அவன் ஆடிட்டு இருக்கா. இரு உன் கொட்டத்தை அடக்குறேன். என் வீட்டு காசெல்லாம் இறக்கவா அந்த வெறும் பைய வீட்டுல பொண்ணு எடுத்தேன். விடமாட்டேன் இனியா, விடமாட்டேன். இந்த விஷயத்தை நான் சும்மா விடமாட்டேன். இந்த நல்ல சிவத்தோட ஆட்டத்தை இனிமேதான் நீ பார்க்க போற. பணத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னு நான் தான் அவசரப்பட்டு இவங்கிட்ட வாங்கிட்டேன். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வாங்கினேன். இவ்வளவு சீரியஸான விஷயம் என்கிட்ட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. கடவுளே, போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. கடவுளே, இந்த தடவை எப்படியாவது போன் எடுத்துடணும். விக்ரம் விக்ரம் ப்ளீஸ், விக்ரம் விக்ரம் போன் எடுங்க விக்ரம் ப்ளீஸ். அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரே.
கடவுளே. விக்ரம், ஹலோ விக்ரம். அவனே நான் தான் அவனே. ஓ உன்ற புருஷன் நினைச்சியோ? அந்த போலீஸ்கார பையன் இல்லமணி, இந்த போரிக்கு தான் பேசுறேன். தானமணி, என்னை ஜெயில வச்சுட்டு நீ மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? உன்ற புருஷன் என்னை அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நேரம் இருக்கு சொல்லு? சுமார் ஒரு 5 மணி நேரம் இருக்குமா? 5 மணி நேரத்துக்குள்ளேயே உங்ககிட்ட நான் போன்ல பேசுறேன்னா அத பவர். அந்த பவர் என்னன்னு தெரியுமா? என்ன தூக்கி போடுவோனா உள்ள? அப்படியே போட்டால நான் எவ்வளவு நாள் உள்ள இருப்பேன்? 2 நாள்ல வெளியே வந்துருவாமனே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.